ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஹalleluya. காத்திருக்கிறவர்களுக்கு என்று கர்த்தர் செய்கிறவைகள். தேவன் ஒரு நபரை காத்திருக்க வைத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு தேவன் செய்ய போகிறது ஏதோ ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. சத்தம் ஆமென் சொல்லுங்க. இதை அறிந்ததனால்தான் தாவீது சொல்லுகிறார் 31வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்திலே, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஹalleluya. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது சத்தமா சொல்லுங்க, ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென். ஜீவ விருட்சம். ஏதேனிலே வைக்கப்பட்ட கனிகளிலேயே மிகவும் விலையேற பெற்ற கனி எந்த கனி தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தை கர்த்தர் வைத்திருப்பது அவர்களுக்கு கொடுப்பதாம். ஆனா எல்லா கனியையும் உடனே கொடுத்தார், ஜீவ விருட்சத்துக்கு மட்டும் வெயிட் பண்ண வைத்தார். அதுக்கு டெஸ்ட் எல்லாம் வைத்திருந்தார். அந்த டெஸ்ட் தான் என்ன கனி தெரியுமா? நன்மை தீமை அறியத்தக்க கனி. சாத்தான் உள்ள என்றாகிறான், மெதுவா என்றாகி இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்னார்ல, அப்படிலாம் கிடையாது. நீ சாகவே சாக மாட்ட, சாகவே சாக மாட்டேன்னு சொல்லி அவன் எந்த கனியை காட்டியிருக்கணும் தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் கனியை காட்டியிருக்கணும். சத்துரு ஒருபோதும் அவன் இன்பமாய் பேசுவான், ஆனால் ஒருபோதும் அவன் நன்மையை காண்பித்து தரவே மாட்டான். என் ஆண்டவர் பேசும்போது சில நேரத்தில் கடினமா இருக்கலாம், ஆமே, கடிந்து கொள்வது போல இருக்கலாம், ஆனால் நமக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பது நன்மை மட்டுமே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் புதிய ஏற்பாட்டிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அவன் தேவன் காத்திருக்க வைக்கிறது எதுக்கு தெரியுமா? ஜெயிக்கிறதுக்கு. சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். காத்திருக்க தேவ பிள்ளைகள் விசேஷமாய் கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை காண காத்திருக்கிறவர்கள், ஆமென், கவனத்திற்கு 5 காரியங்களை ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து உங்கள் மத்தியிலே வைத்து ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே நகோமி ரூத்தை பார்த்து இப்படி சொல்லுகிறார்கள். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பான். இந்த பழைய ஏற்பாடு முழுவதுமே நீங்க பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். வேதத்தினுடைய மையமே இயேசு கிறிஸ்து தான். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரூத்தின் புஸ்தகத்துல போவாஸ் கிறிஸ்துவுக்கு நிழலாக, ரூத் சபைக்கு நிழலாகவும், அதுபோலதான் நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாகவும் சொல்லப்படுகிறதை அங்கே நடைபெறுகிற சம்பவங்களை வைத்து பார்க்க முடியும். எல்லாவற்றையும் வைத்து ஒப்பிட முடியாது. எந்த ஒரு நபரையும் அவருடைய எல்லாவற்றையும் வைத்து கிறிஸ்துவோடு ஒப்பிடவே முடியாது. ஆனால் சில பகுதிகள் இருக்கிறது அல்லவா, அது கிறிஸ்துவுக்கு நிழலாக, புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒத்த நிழலாக பழைய ஏற்பாட்டிலே அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆவியானவர் அதை நமக்கு காண்பித்து தருகிறார். அப்படிதான் அந்த நகோமி, ஆமே, இந்த பெத்லகேமுக்கு ரூத் வர காரணமா இருந்தது நகோமி. தேவனை குறித்து அறிய ரூத் அறிய காரணமா இருந்தது நகோமி. ஆமென். அந்த நகோமி ரூத்தை பார்த்து சொல்றாங்க, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை
தேடாதிருப்பேனோ. ஆமென். நமக்காய் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நாம் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நமக்காக சௌக்கியத்தை தேடுகிறவர். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படி கைகளை அசைச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற 2 பேருக்கு கை கொடுத்து சுகமாய் வாழ்ந்திருப்பீர்களாக சொல்லுங்க பார்க்கலாம். முகத்தை பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்க ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எஸ், ஆமென். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி அந்த நிறைவான நன்மைக்காக காத்திருக்கிற சபையே, நீ கவனிக்க வேண்டிய 5 காரியங்கள். 1, அறிந்து கொள்ளுங்கள். அந்த 5 நான் சொல்லிறேன், அதுக்கப்புறம் எதை பேசணுமோ அதை நான் பேச. 1, அறிந்து கொள்ளுங்கள். 2, ஆயத்தமாகுங்கள். 3, அகன்று போகாதிருங்கள். 4, அர்ப்பணியுங்கள். 5, அடங்கியிருங்கள். அறிந்து கொள்ளுங்கள். என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? எதை அறிந்து கொள்ள வேண்டும்? இந்த சம்பவம் நமக்கு நிறைய தெரியும். அதனால நான் ரொம்ப சம்பவத்துக்குள்ள போகாம அந்த வார்த்தைக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். தேவைப்படுகிற இடத்துல மட்டும் இந்த சம்பவத்தை டச் பண்றேன். 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நகோமி, அதாவது ரூத் போவாசுடைய வயல் நிலத்துக்கு போறாங்க. தற்செயலாய் நகோமி சொல்லி போனதல்ல, நகோமி கிட்ட கேட்டுட்டு ரூத்து போறாங்க. போயிட்டு அங்கே கதிரெல்லாம் போவாஸை மீட் பண்றாங்க. போவாஸ் கதிரெல்லாம் சிந்த விடுறாரு, அதெல்லாம் வாங்குறாங்க. அந்த வேலைக்காரர்களோட பந்தியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த திரும்ப மீதம் எடுத்த கதிரெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து நகோமிக்கு கொடுத்து விட்டு இப்படி போன காரியத்தை எல்லாம் இந்த ரூத் வந்து நகோமிக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சொல்லும்போது நகோமி சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனும் ஆயிருக்கிறான். இந்த ரூத்துக்கு போவாஸை பத்தி இதுவரை, அதாவது அந்த வயல் நிலத்துக்கு போயிட்டு வந்ததுனால ரூத்துக்கு போவாஸை பத்தி தெரிந்து வைத்த காரியம் எல்லாம் என்ன அப்படின்னா, போவாஸ் இந்த வயல் நிலத்துக்கு சொந்தக்காரர், போவாஸ் அன்புள்ளவர், போவாஸ் கிருபையுள்ளவர், போவாஸ் தயையுள்ளவர், போவாஸ் நன்மை செய்கிறவர், போவாஸ் பாதுகாக்கிறவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அறிவு எல்லாருக்குமே உண்டு. ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் தயை செய்கிறவர், ஆண்டவர் நன்மை செய்கிறவர், ஆண்டவர் பாதுகாக்கிறவர், ஆண்டவர் கிருபை உள்ளவர். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேல ரூத்தே, நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கிறது. என்ன சத்தியம் தெரியுமா? அந்த போவாஸ் உனக்கு நெருங்கின சொந்தக்காரர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நாம் மற்ற எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிறதுல காண்பிக்கிற ஆவலை விட இன்னும் அதிகமாக நாம் எதை அறிந்திருக்கணும் தெரியுமா? அவர் எனக்கு நெருங்கின சொந்தம். இயேசு எனக்கு நெருங்கின சொந்தம். இந்த அறிவு மணவாட்டியாகிய சபைக்கு மிக மிக தேவை. உதவாத என்னில் நீர் உறவானி. கவனிங்க, மோவாபில் இருக்கிற ரூத்துக்கு பெத்லகேமில் ஒரு போவாஸ் சொந்தமா? பாவத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்து பாதாளத்தின் பிடிக்கல சிக்கிக் கொண்டிருந்த, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் அமிழ்ந்து கொண்டிருந்த ஆமென் இந்த எளியவனுக்கு பரலோக
தகப்பன் சொந்தமா? ஹalleluya. ஆமென், ஆமென். ஜீசஸை பத்தின இந்த அறிவு காத்திருக்கிற தேவ பிள்ளைக்கு அவசியம். கதிர் பொறுக்க வந்த எல்லாருக்கும் சொல்லப்படல, ஆனா தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட, எல்லாம் இழந்து வெறுமையா இங்கே வரப்பட்ட, இப்பதான் ரூத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு தெளியுது. நான் இந்த வயல் நிலத்துல தற்செயலாய் வரவில்லை, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு வந்திருக்கிற இந்த பகல் வேளையில் அதை நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த அறிவு தேவை. இயேசு இந்த பூமியில வந்தது இந்த உறவை பில்ட் பண்றதுக்காக. பழைய ஏற்பாட்டில் பரலோக தேவன் ஆண்டவர் தான் சொல்வார், நான் உங்கள் பிதாவா இருக்கிறேன், நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, எப்ராஹிம் என்னுடைய சிரேஷ்ட புத்திரனா இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் யாருமே அவரை பிதான்னு சொல்லவே மாட்டாங்க, ஒரு நபரை தவிர. ஒரே ஒரு நபர் மட்டும் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை பிதா அப்படின்னு சொல்வார். யார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் நீங்க சொல்லுவீங்க, தாவீது. தாவீது அவன் என்ன நோக்கி சங்கீதம் 89 ஆண்டவரே அதை ஒரு மேன்மையா சொல்றார் பாருங்க. 89 அதனுடைய 26வது வசனம். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, நீர் என் பிதா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பான்னு பிதான்னு, ஃபாதர், யூ ஆர் மை ஃபாதர் அப்படிங்கிறான். இத ஆண்டவர் ஒரு என்ன சொல்ல, அவனுடைய ஒரு தகுதியாகவே பார்க்கிறார். நான் அவனை கண்டுபிடித்தேன், அவனை அபிஷேகித்தேன், என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஏன்னா அவன் என்னை நோக்கி என்ன சொல்லுவான் தெரியுமா? என் பிதா. அதாவது எல்லாருமே அவரை தேவனேன்னு கூப்பிடுறது கூட தயங்கி நிற்கும் போது இவர் ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல பிதா அப்படிங்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி அதை எப்படி சொல்ல வச்சார் அப்படின்னா, இங்க பாரு, நீ பிதா என்று கூப்பிடுறது நல்லது, அந்த பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்துட்டார். இப்ப நான் போய் தேற்றரவாளன் அனுப்புறேன், அவர் உன்னை எப்படி கூப்பிட வைப்பார் மட்டும் பாரு. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இறங்கி வருகிறார். அவர் நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து எப்படி கூப்பிட வைக்கிறார் தெரியுமா? அப்பா பிதாவே. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஒரு பிள்ளை தகப்பன்ட்ட போய் ஃபாதர் அப்படி கூப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஃபாதர்னால என்னதான்? அப்பாதான். ஆனா அதே பிள்ளை அந்த தகப்பன்ட்ட போய் டாடி அப்படின்னு கூப்பிடுறது இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு நெருக்கம். அப்படி ஒரு நெருக்கத்தை தான் இயேசு சிலுவையிலே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த பகல் வேளையில என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒன்றை அறிந்து கொள், உன்னை காத்திருக்க வைக்க காரணம் நீ அவருக்கு நெருங்கின சொந்தம், நீ அவருக்கு நெருங்கின. Come on church, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்பா மகனா அப்பா ஆமென் 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 ஆமென். எத்தனை பேருக்கு அவர் அப்பான்னு கூட பிடிக்கும்? அப்படி கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து இப்ப சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். அப்பா கண்களை ஏறெடுத்து அப்பா
நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது, அதை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது அவர் சொல்லும் ஒரு வார்த்தை, யோவான் 20:17 வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு போகவில்லை. நீ என் சகோதரரிடத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் போகிறேன் என்று அவர்களுக்கு என் சகோதரர்கள்ட்ட போய் சொல்லு. ஹல்லேலூயா. இந்த நகோமி எப்படி ரூத்து கிட்ட அவர் ரொம்ப நெருங்கின உறவு என்று சொல்லிக் கொடுத்தார்களோ, அது போலதான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லி தருகிறார். நீ எந்த காரியத்தை அறிஞ்சுக்கோ, அறியாம போ, ஆனா நீ தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறாய். இதை நீ நன்றாய் கவனித்துக்கொள். உனக்கு ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு நெருங்கின சொந்தம் ஒருவர் இருக்கிறார். His name is Jesus Christ. யார் உங்களுக்கு நெருங்கின சொந்தம்? ஆமென். யார் நெருங்கின சொந்தம்? எனக்கு இயேசுன்னு சொல்றோம். இப்ப நான் இந்த கேள்வி கேட்பேன், கையை வைத்து சத்தமா ஜீசஸ்னு சொல்லணும். யார் உங்களுக்கு நெருங்கின சொந்தம்? இந்த அறிவு இருக்கணும். ஆமென். இதை வச்சுட்டு எனக்கு யாரும் கிடையாது, என் சொந்தக்காரங்க விட்டாங்க, தட்டுனாங்க, கட்டுனாங்க, கொட்டுனாங்க. ஆமே. மகளே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. நான் நினைச்சேன், அப்பா நான் தேவனற்றவன் நினைச்சேன், நான் அனாதை என்று நினைத்தேன், நான் யாரும் இல்லாதவன் என்று நினைத்தேன், நான் நம்பிக்கையற்ற காணியாட்சிக்கு புறம்பானவன். எனக்கு ஒரு நெருங்கின சொந்தம் இருக்கிறார். நீரல்லால் எங்களு ஆமே, பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாள்ல பேசிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை, இந்த பாட்டு தான், நீரெல்லாம் எங்களுக்கு. யாருங்க இருக்கிறா நமக்கு? இயேசுவை தவிர. நெருங்கின சொந்தம், நெருங்கின உறவு. இத தெரியணும் ரூத். உனக்கு சபையே இதை நீ தெரிஞ்சுக்கணும். ஒரு நெருங்கி இந்த அறிவு உனக்கு தேவை. பிலிப்பு இயேசுவை பார்த்து கேட்கிறான், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று யோவான் 14:8 கேட்கும் போது 14:9 இயேசு சொல்லுகிறார், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடன் கூட இருந்தேன், நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவை கண்டான். அதன் அர்த்தம் என்ன? பிதாலாம் கிடையாது, நான் தான் பிதா, அப்படியா? இல்ல, பிதாவை ஒருவரும் காண முடியாது. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் தெரியுமா? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். பிதாவை பார்க்கணும்னா யாரதான் பார்க்கணும் தெரியுமா? ஜீசஸ மட்டும்தான் பார்க்கணும். இப்ப இயேசு இங்க என்ன சொல்ல வராருன்னா, ஒரு அப்பாவை போல நான் உன்னை பார்த்துக்கலையா அப்படின்னு கேட்கிறார். அநேக குடும்பங்கள்ல இந்த மூத்த சகோதரர் வந்து அப்பா ரோல் எடுப்பாங்க. அந்த உத்தரவாதம், இந்த காரியங்களை மூத்த சகோதரர்கள் எடுப்பாங்க. இவர் நமக்கு ஒரு நல்ல மூத்த சகோதரர். என்கிட்ட இருக்கும்போது ஒரு அப்பா கிட்ட இருக்கிறது மாதிரி உன்னால ஃபீல் பண்ண முடியலையா? முடியுதாண்டவரே. யோவான் 15:15 சொல்லுகிறார், உங்களை நான் இனி ஊழியக்காரர் என்று சொல்லாமல் சிநேகிதன் என்று சொல்லுகிறேன். ஒரு ஃப்ரெண்டா ஃபீல் பண்ண முடியலையா? முடியுதாண்டவரே. ஒரு மனவாளனா ஃபீல் பண்ண முடியலையா? முடியுதப்பா. ஒரு அப்பாவா ஃபீல் பண்ண முடியலையா?
முடியுதாண்டவரே. அதனாலதான் இயேசு போறேன் அப்படி சொல்லும் போது சீஷர்கள் ரொம்ப டல் ஆயிட்டாங்க. உடனே இயேசு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் அப்படி உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நான் போய் உங்களுக்காக வேறொரு தேற்றரவாளன், திருத்துவத்தில் 3ஆம் நபர், வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சபையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு நெருங்கின சொந்தம் உண்டு. உங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு போன் பண்ணுங்க அப்படின்னா போன் நம்பர் எரேமியா 33:3. ஆமா, எடுத்து டைப் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. க்ளோஸ், எனக்கு யார் ரொம்ப க்ளோஸ்? ஹல்லேலூயா, எனக்கு அவர்தான். ஹல்லேலூயா. என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே. பாடுங்க கைகளை உயர்த்தி. என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே. எல்லா காலத்திலும் என்னை நேசித்தீர உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. எல்லா காலத்திலும் என்னை நேசித்தீர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி சொந்தமாக்கி இருக்கிறார் பாருங்கள். நமக்கு தெரியும், இந்த அதிகாரம் படிக்கும் போது கிரயம் கொடுத்து போவாஸ் ரூத்தை சொந்தமாக்கி இருக்கிறதை பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. ஆபிரகாம் நமக்கு சொந்தக்காரரா கேட்டா இல்ல. ஈசாக்கு நமக்கு சொந்தக்காரரா இல்ல. யாக்கோபு நமக்கு சொந்தக்காரரா இல்ல. யோசேப்பு நமக்கு சொந்தக்காரரா இல்ல. மோசே நமக்கு சொந்தக்காரரா இல்ல. யோசுவா நமக்கு சொந்தக்காரரா இல்ல. ஆமென். தாவீது நமக்கு சொந்தக்காரரா இல்ல. தானியேல் நமக்கு சொந்தக்காரரா இல்ல. இவங்க யாரும் நமக்கு சொந்தக்காரர்கள் இல்ல. ஆனா இயேசு சொந்தமானதுனால இப்பொழுது இவர்கள் எல்லாருமே நம்முடைய சொந்தக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். இதனுடைய ரிசல்ட் தான் அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பின் அந்த வரலாறு எழுதும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதான்னு எழுதுற கூட்டத்தில் ஆமே ஆமே இந்த அம்மாக்கு பேரை சேர்த்துட்டாரு. என்ன பேரங்க எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? ரூத் என்கிற பெயர். ஆமே, என்னை அவர் சொந்தமாக்கி இருக்கிறார். எனக்கு அவர் நெருங்கின சொந்தம். அதனால நான் தைரியமா சொல்லுவேன், நம்பிக்கையா சொல்லுவேன், அவருடைய அந்த பெயர் பட்டியல்ல என் பெயர் இருக்கும், எனது பெயர் இருக்கும். நம்புறவங்க ஹல்லேலூயா. பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும் என் பேரும். கைகளை உயர்த்தி. பேர் விழிக்கும், பேர் விழிக்கும் நேரம், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம். மத்தேயு 1ஆவது அதிகாரம் 1 முதல் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாவை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில். ஆமென். க்ளோரி. போவாஸ் சொந்தக்காரரா மாறினதும் பேர் பதியப்பட்டு. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை
இந்த அறிவு நம்மை காத்திருக்க வைக்கும். நான் காத்திருப்பேன். ஆமென். எனக்கு தெரியும், எனக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது. எத்தனை நெருக்கங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை போராட்டங்கள், ஆமென், என்ன வந்தாலும் எனக்கு தெரியும். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று. அதாவது நம்பிக்கையே இல்லாம பெத்லகேமுக்குள்ள வந்தவளுக்கு பெரிய நம்பிக்கை வந்துட்டு. ஆமே, இந்த ஊர்லயே என் பார்வைக்கு யார் ரொம்ப நல்லவரா தென்பட்டாரோ அவர் எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் நினைக்கும் போது, இந்த ஊர்லயே எனக்கு யார் கண்ணில் தய கிடைத்ததோ அவர் எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் நினைக்கும் போது, இந்த ஊர்லயே எனக்கு யார் அடைக்கலம் கொடுத்தாரோ அவர் எனக்கு மிகவும் நெருங்கின சொந்தம் என்று நினைக்கும் போது, இந்த ஊர்லயே யார் எனக்கான கதிர்களை சிந்த விட்டாரோ அவர் எனக்கு நெருங்கின சொந்தம் என்று நினைக்கும் போது, இந்த ஊர்லயே யார் அவளை ஈனம் பண்ணாத, அவரை யாரும் அக்செப்ட் பண்ணாத, அவளை யாரும் கிண்டல் பண்ணாதன்னு சொல்லி என்னை பாதுகாத்தாரோ அவர் எனக்கு நெருங்கின சொந்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எவ்வளவு பாக்கியம். நான் தான் முதல்ல 5 பாயிண்டே சொல்லிட்டேன். ஆமென். இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் இந்த இதை விட்டு என்னால ஜம்ப் பண்ண முடியல. Glory. எவ்வளவு நெருக்கமா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றா, நீ வா, நெருங்கி வா, அவரை முத்தமிடுங்கள், அண்டிக் கொள்ளுங்கள். இந்த அறிவு ஃபர்ஸ்டே ரூத்துக்கு இருந்திருந்தா போவாச பார்த்து அன்னைக்கே காலில் போய் விழுந்திருப்பா. இல்ல, இன்னும் ஏன ஆண்டவர்கிட்ட நெருங்காம இருக்கிறோம் தெரியுமா? நாம் பல நேரத்தில் மறந்து விடுகிறோம் அவர் நமக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதை. அதனாலதான் நம்ம பாடணுமே, அந்தியம் வரே യേശു എന്റെ കൂടെ ഒന്നു ഞാൻ അറിയുന്നെന്നെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തൻ, കൺമണി പോൽ കാക്കുന്നവൻ. പെരുവെള്ളമോ പെരുവെള്ളമോ തോറ്റു പോകുമേ, യേശുവിൻ കൈകൾ താങ്ങി നടത്തും. ആമേൻ. പെരുവെള്ളമോ ரதான மாஷேகே மாமரியாலரியாதரா. சேர்ந்து சொல்லுவோமா, இயேசுவின் கூடுள்ள, இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆமாரோடு சேர்ந்து. அதனாலதான் நீங்க வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் எடுக்க வேண்டாம். அங்க பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டம் இருக்குல்ல, ஆல்ரெடி அங்க 1,44,000 பேர் இருக்கிறாங்க, கோத்திரம் கோத்திரமா இருக்கிறாங்க. இந்த ரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டத்துக்கு அங்க போனா ஒருத்தரையும் தெரியாது, அவங்களையும் யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கும் யாரையும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒருத்தரை பார்த்ததும் தெரிஞ்சது. யாரு தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவரை. அதனாலதான் அவங்க ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாடி போய் எப்படி நிக்கிறாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போறோங்க, ஒருத்தரையும் தெரியல, திடீர்னு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்க பக்கத்துல போய் இருப்போம் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாடி போய் எப்படி நிக்கிறாங்க. ஆமென். எனக்கு நெருங்கின ஒரு சொந்தம் இயேசுவில் என் தோழனை கண்டே. விட்டா இன்னைக்கு ஃபுல்லா பாடிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு சரணம் பாடுவோமா? உயிரின் ஊற்றே நீர்தானே, உண்மையின் வழியே நீர்தானே, உயிரின் ஊற்றே நீர்தானே, உண்மையின் வழியே நீர்தானே, உறவின் பிறப்பே உறவின் பிறப்பே நீர்தானே, உள்ளத்தின் மகிழ்வே. ஆமென்.
ஆமென். அறிந்து கொள்ளுங்கள், அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த உறவுக்காக அவர் கொடுத்த கிரயத்தை அறிந்து கொள்ளுங்கள். அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை. எனவேதான் ரட்சிக்கப்பட்டவங்க அவரை ரொம்ப கொஞ்சி கொஞ்சி பாடுவாங்க. ஆமென். இது மற்றவங்களுக்கு புதுசா இருக்கும். என் செல்லம் நீங்கதான் ஏசப்பா, அதை அவர் ரசிப்பார். ஆமென். இந்த பிள்ளைங்க கொஞ்சுவாங்கல்ல, அதனாலதான் அந்த அப்பா பிதாவே, அப்பா ஃபாதர் அப்படி சொல்ல வைக்கிறேன். நீ அப்பான்னு கூடு, ஃபாதர் காமனை கூடும், எல்லாரும் கூடும். நான் ஒரு ரோமன் கேத்தலிக் ஸ்கூல்ல படிச்சேன். அங்க இருக்கிறவரை நான் ஃபாதர் தான் கூப்பிட்டேன். ஃபாதர்னு காமனா கூப்பிடுவோம். சில ரோமன் கேத்தலிக் பீப்புள் ப்ரேயர் பண்ண வந்தாங்கன்னா நம்மள ஃபாதர்னு தான் கூப்பிடுறாங்க. நான் ஃபாதர், 2 பிள்ளைங்களும் ஃபாதர். ஆனா அதை தாண்டின ஒரு அந்த நெருக்கம் இருக்குல்ல, அப்பா அப்பா. ஆமென். சின்ன பொண்ணு அப்பான்னு கூட தொடங்கிட்டான். அவன் அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு அவளை தூக்காம இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்ல, இந்த மாதிரி சின்ன பிள்ளைய மாதிரி மாறலன்னா பரலோகத்துக்கு வரமாட்டேன்ட்டார். ஆமென். ரூத், உனக்கு ஒரு சத்தியம் சொல்லவா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்து யாரை லவ் பண்ண வச்சிட்டு இருப்பார் தெரியுமா? ஜீசஸ். அவர் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க ஜீசஸை லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமே. அவர் ரொம்ப நெருங்கின இந்த அம்மா ரூத்து கிட்ட பேசி 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 இப்போ ரூத்துக்கு இருக்க முடியல. எனக்கு நைட்டே பார்க்கணும். ஹalleluya, ஹalleluya. அதனாலதான் தாவீது, உம்முடைய நல்ல ஆவியானவர். ஓ, சிமியோன் மேல பரிசுத்த ஆவி இருந்தார். ஆவியானவர் ஏவுகிறார். போ போ போ, ஜீசஸ் வராரு, போ. இப்படிதான் ஆவியானவர் கீழே இருக்கிறவர்கள். ஆமென். ஆவியானவர் ஏவுதல்ல. ஆமென். ஹalleluya. இந்த பெயர், புகழ், பணம் இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்பா அப்பா இருக்கிறது வரைக்கும் உங்க கீழே, அந்த மேக ஸ்தம்பத்து கீழே, அங்க அந்த அக்கினி ஸ்தம்பத்து கீழே. ஆமென். எத்தனை பேர் நான் டெய்லி ஜீசஸை லவ் பண்ணிட்டே இருக்கணும், நான் டெய்லி ஜீசஸை லவ் பண்ணிட்டே இருக்கணும். ஹalleluya. ஆமென். அறிந்து கொள்ளுங்கள். 2வது, ஆயத்தமாகுங்கள். இந்த நகோமி அவங்களை எப்படி ஆயத்தமாக சொல்றாங்க பாருங்க. 3வது வசனம். 3:3 ரூத் 3:3. குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அப்ப ஆயத்தம், ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். ஆயத்தப்படுத்துகிறவர். நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரத்தை உடுத்திக்கொள். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் அடையாளம். தண்ணீர் என்பது ஞானஸ்நான உடன்படிக்கையின் அடையாளம். எண்ணெய் என்பது அபிஷேகத்தின் அடையாளம். காத்திருக்கிற தேவ பிள்ளையின் அடிப்படை ஆயத்தமே இந்த 3. அடிப்படை ஆயத்தம். ரட்சிப்பு எப்படி உண்டாகும்? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். இந்த நகோமி போவாஸ் யாருன்னு சொல்றாங்கல்ல, இதை கேட்டு இப்போ ரூத் அறிக்கையிடுறாங்க பாருங்க. 3வது அதிகாரம் 9வது வசனத்தின் பிற்பகுதியை பாருங்கள். நீர் சுதந்திரவாளி. கன்ஃபஸ் பண்றாங்க, நீர் சுதந்திரவாளி. இதை யார் சொல்லி கொடுக்கிறா? ஆமென். நகோமி சொல்லி கொடுக்கிறாங்க. சொல்லி கொடுக்கிறத கேட்டுட்டு அப்படி உள்ள வைக்கல, அதை வாயினாலே அறிக்கையிடுகிறார்கள். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால் வரும். ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு உட்கார வச்சு, அவர் உனக்கு நெருங்கின உறவின் முறையான் என்று சொல்லும் போது, ஆமா ஆண்டவரே, நீரன் தேவன் ஆண்டவரே, நீரன் தகப்பன் என்று நான் அறிக்கையிட என்னை ரட்சிப்பு சூழ்ந்து கொள்ளுகிறது. இயேசுவை ஆண்டவராக அன்று நகோமி ஆமே ரூத்துக்கு சொல்லிக் கொடுக்க, ரூத் போவாஸ்தவை நீர் சுதந்திரவாளி என்று சொன்னார்களே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தருகிறார், ஜீசஸ் இஸ் லார்ட். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கப்பட வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து வெரி வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆண்டவர்னா ஆளுகை செய்கிறவர். நல்ல கவனமா கேளுங்க. இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். ஐயரே என்று கூப்பிட்டான். யார் யாரை? பேதுரு இயேசுவை ஐயரேன்னு கூப்பிடும்போது பாதத்தில் விழல. ஐயர்னா ஐயரா பார்க்கிறான். ஏன் ஐயர்னா டீச்சர், போதகர். அவர் வந்து நல்லா பேசிட்டு இருக்கிறார், போதகர். ஆனா ஆண்டவரேன்னு சொல்லும் போது பேதுரு எங்க கிடக்கிறான் தெரியுமா? பாதத்துல. ஆமென். ஆயத்தமாகணும், ஆயத்தமாகணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் என்பது தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. இன்னும் கர்த்தர் இன்னும் ஆண்டவர் வந்து நாட்களை நீட்டி தந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஆமென், நீ ஆயத்தமாகணும். எண்ணெய் என்பது அபிஷேகத்தின் அடையாளம். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 9வது அதிகாரம் 8வது வசனம், உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாய் என்று சொல்லுகிறது எதற்கு அடையாளம் தெரியுமா? சுத்தம், சுத்தம், சுத்தத்துக்கு அடையாளம். அதே போல எண்ணெய் குறையவே கூடாது, ட்ரையாக விடவே கூடாது. எங்க இந்த ஸ்கின் ட்ரை ஆனதுக்கெல்லாம் கிரீம் வச்சிருக்கிறாங்க. ஆமே, ஸ்கின் ட்ரை ஆகுது, ஃபேஸ் ட்ரையா இருக்கு. இந்த சரீரத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அது எண்ணெய் குறையவே கூடாது. திடீர்னு மணவாளன் வந்தாராம். 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 5 பேர்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு, 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. அதனால என்ன ஆக முடியல தெரியுமா? ஆயத்தமாக முடியல, தீவட்டிய விளக்க ஏற்ற முடியல. எனவேதான் நம்ம லைஃப்ல பிரேயர் ஸ்டாப் ஆகுதா, விசுவாசம் அட்டு போகுதா, எண்ணெய் வட்டிட்டுன்னு அர்த்தம். வருகைக்கு அப்புறம் எண்ணெய் கடை திறந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க. வருகைக்கு அப்புறம் எண்ணெய் கடை வியாபாரம் நடக்கும். ஆமென். அந்த 5 கன்னிகைகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆமென். அதாவது இன்னொருத்தங்க எண்ணெயை நம்பி இருக்கவே கூடாது. ஓகே, அவங்க ஜெபம் பண்றாங்க. அவங்க தீயில இருந்து கொஞ்சம் தீய உரசி உரசி வாங்கி, உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் கொஞ்சம் எங்களுக்கும். இந்த மணவாளன் வரும்போது இதெல்லாம் இவங்க போறதுக்கு ரெடி ஆவாங்க. இந்த எண்ணெய் அது ஆக்சுவலா ட்ரை ஆயிட்டோம். புதிதாக பிறந்த குழந்தைய போல, புதிதாக பிறந்த குழந்தை பாருங்க, பால் குடிக்கும், அமைதியா இருக்கும். கொஞ்சம் வயிறு எம்டி ஆயிட்டுன்னு வைங்களேன், அந்த பிள்ளை அழ ஆரம்பிக்கும். எதுக்கு தெரியுமா? காலையில பேப்பர் போடலன்னா பாலுக்காக. இப்படிதான் எண்ணெய் குறையாம இருக்கணும்னா அந்த ட்ரை ஆகும்போது நான் அழறோம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை அவர் பார்ப்பார், யாரு தேடுறா, யாருடைய நாவு வரலுது. தீபம் அணையாமல் எரிந்திட செய்யுமே, எண்ணெய் குறையாமல் முற்றும் நிரப்புமே. தீபம் அணையாமல் எரிந்திட எண்ணெய் குறையாமல் முற்றும் நிரப்புமே. ஆவியானவரே, ஆவியானவரே, என்மேல் வல்லமையா இறங்கி வா. ஆமென். ஆலயத்தில் அந்நிய பாஷை பேசுற சகோதரா சகோதரி, வீட்டுல பேசுறீங்களா? ஆலயத்தில் பேசுறதை விட நிறைய எங்க தான் பேசணும் பைபிள்ல இருக்கு, வீட்டுல. ஆமென். நம்ம அநேகர் கொஞ்சம் ஆவியில நிரம்புறது, கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுறது, இந்த மாதிரி அனுபவத்துக்கு இடம் கொடுக்கிறது ஆலயத்துல மட்டும்தான். ஆமென். சிலருக்கு அது கூட பிடிக்காது. அதனால ஆராதனை முடியட்டும், அதுக்கப்புறம் போகலாம், அதுக்கப்புறம் வந்த மேல இடம் கிடையாது.
எண்ணெய் வட்டிட்டுன்னா நான் ஆண்டவர் தெரியல, ஆண்டவர் நானும் காத்திருந்த மணவாட்டி. நீ மணவாட்டியோ மாவாட்டியோ, எண்ணெய் இல்லைன்னா தீபம் எரியாது. தீபம் எரியலைன்னா உள்ள இடம் கிடையாது. ஆமென். ஆயத்தத்தோடு போ. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்தா அவர் உங்களை அசதியா இருக்க விட மாட்டார். ஆயத்தப்படுத்தி கொண்டே தான் இருப்பார். ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்தா. சிமியோன் என்கிற மனுஷன் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமா இருந்தான். அவன் எருசலேமின் ஆறுதல் வர காத்திருந்தவன் பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார் என்றால் அவன் பரிசுத்த ஆவிக்கு கீழ் இருந்தான் என்றல்ல அர்த்தம். கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு தீர்க்க தரிசனம். நீங்க ஆவியானவருக்கு கீழ் இருந்தா உங்களுக்கு ப்ராஃபஸி உங்களுக்குள்ள இருந்தே வரும். நீ இன்னொரு ப்ராஃபட்டை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ்ல இருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கைக்கான தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் உன் வாயிலே வைத்திருப்பா. நீ இன்னொரு தீர்க்க தரிசியை தேடி போய் என் வண்டி நம்பர் சொல்லுங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க இடைக்கிடைக்கு வண்டி நம்பர் சொல்லுவோம், போய் மாற்றி கொடுங்க. அது தீர்க்க தரிசனம் இல்ல, அது அங்கிருந்து நோட் பண்ணி கொடுக்கிறது. ஆமென். ஆவியானவருக்கு கீழே நீங்க இருந்தீங்கன்னா அவரே சொல்லி கொடுப்பார். லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனம் முதல் நீங்க வீட்டுல போய் படிங்க. எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, 2வது பாயிண்ட்லயே நின்றுட்டு இருக்கிறேன். ஆமென். ஆயத்தம் ரொம்ப அவசியம். ஆவியானவர் இல்லாதவங்க அசதியா இருப்பாங்க. ஆலயத்துல வந்தாலும் முன்தா இருப்பாங்க, எங்க பார்த்தாலும் பைபிள் எடுத்து வச்சாலும் முன்தா இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் முன்தா இருப்பாங்க. ஆமே, உம்முன்னு இருக்க மாட்டாங்க. ஆவியானவர் வந்து கும்முன்னு இருக்க வைப்பார். அவர் வந்து சும்மா இருக்க விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஏவுதல்ல, ஆவியானவர் ஏவிட்டு இருந்தாராம். வீட்டுல போய் சிமியோன் இப்பதான் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு இருந்தா ஆமென், ஆவியானவர் எழும்பு. ஐயோ ஆண்டவரே, இருக்க விட மாட்டார். சில பிள்ளைங்க அட்டம் பிடிக்கும், உள்ள இருந்து அட்டம் பிடிக்கிறார். ஏய், உன்னை நான் இவ்வளவு நாள் டியூன் பண்ணது அந்த மணவாளனை பார்க்க. ஓ ராதானாமா சேகேரே ரீமாமா. சிமியோன் நேர ஆலயத்துக்குள்ள போறார். ஆலயத்துக்குள்ள போய் ஜீசஸை பார்த்ததும் அப்படி கைகள் எடுத்து, இனி நம்ம ஜீசஸை குழந்தையா பார்க்க போறது கிடையாது. இனி அவர் நம்மளை கையில் எடுப்பார். ஆமென். நிறைய பைபிள் காலேஜ் டாக்டரேட் முடிச்சவங்களும் இடையில இருந்து தடுப்பாங்க. தள்ளிப்போ ஆண்டவர் வீட்டர் இங்க வா, ஓடிரு. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு நீங்க பிள்ளையா மாறி அவர்கிட்ட போங்க. யார் தடுக்க பார்ப்போம்? யார் தடுக்கிறா பார்ப்போம்? தடுக்க விடுவார் ஆண்டவர்? விடமாட்டார். ஆமே, ஆண்டவர் வந்து கொஞ்சம் 2017வது ஆண்டுல ஊழியத்தில் அந்த டைம் இங்கே சர்ச்சு வேலை நடக்கும், பயங்கர பிஸி. சண்டே மீட்டிங் முடிச்சு ஓடுறது அடுத்த சண்டே காலையில் தான் வருவேன். கொஞ்ச நாள் அந்த என்னுடைய பர்சனல் எல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஆண்டவரே, அப்படியே ஒரு நாள் இருந்து அப்படியே ப்ரேயரில் இருக்கிற அப்படியே ஆண்டவர் பேசுகிற மாதிரியே இருக்கு. நீ பெரிய பாஸ்டரோ, இவர் முதல்ல நீ பிள்ளை. ஆவன் என்கிட்ட இந்த பாஸ்டர் வேலைலாம் காட்டாருட்டார். சாரி ஆண்டவர், நான் ரொம்ப பிஸி. அப்பா, இந்த உறவுக்கு மேலான ஒரு பதவியும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. உறவாட முடியாத பதவி என்னத்துக்கு? உறவாட முடியலன்னா மீதி எல்லாமே குப்பைங்க. என்னால உறவாட, ஆண்டவரே உங்க கூட உறவாட முடியாத எந்த காரியமும் நான் தலைகீழ நின்று கேட்டாலும் எனக்கு தரக்கூடாது. இந்த வைராக்கியம் சபையை பற்றி பிடிப்பதாக. உம்மோடு உறவாட முடியாத அளவுக்கு ஒரு காரியத்தை நான் எவ்வளவு விரும்பினாலும் அது என் லைஃப்ல வரக்கூடாது. ஏன்னா எனக்கு நான் லைனை பிடிச்சிட்டேன். எனக்கு அவர் ரொம்ப சாதாரண உறவு இல்ல, நெருங்கின உறவு. ஆவியானவர் சபை ஆயத்தப்படுத்துவாராக.
அந்த மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, அகன்று போகாதிருங்கள். இந்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாங்க பாருங்க, 10வது வசனம் 3:10. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயா. நீதான் ஆசீர்வதிக்கப்படுவ, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிரு. போவாஸ் சும்மா திராட்சரசம் குடிச்சு படுத்து கிடக்கிறது போலதான் தெரியும். அவர் எவ்வளவு மானிட்டர் பண்றாரு பாத்தீங்களா? நெருங்கின சொந்தம் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பார். என் கண்களால் நான் அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நகோமி எப்படி கைட் பண்றாங்க பாருங்க. அங்க அவன் கூப்பிடுவான், இங்க இவன் கூப்பிடுவான். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள். எங்கேயும் அடி ஓவர் ஸ்டெப் கொஞ்சம் சாயும் போதே ஆமே நகோமி சத்தம் ரூத்து காதுல தோணிச்சுட்டே இருக்கும். வழி இதுவே. நேரம் அம்மா கொண்டு வந்து எங்க நிக்கிறாங்க அப்படின்னா போவாஸ் கிட்ட. சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் சகல சத்தியத்துக்குள்ளும் அகண்டு போயிடக்கூடாது, அகண்டு போயிடக்கூடாது. நான் அழைக்கப்பட்டவன், எனக்கான நன்மை ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் அகன்று போயிடக்கூடாது. 13 வருஷம் ஆபிரகாம் அகன்று போனான். இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறேன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்னாக. ஆபிரகாமே, பக்கத்துல வந்தாச்சு. ஆபிரகாமே, இனி என் பார்வையை விட்டு போயிடாத, என் பார்வையிலே ஏறு. அகண்டு போயிடாதீங்க சபையே. 6 நாட்கள் அகண்டு போயிட்டு இதே இது இந்த ரூத்து, நான் இந்த சரித்திரத்தை வச்சு பேசி, ரூத்து இதே இது வர வழியில ஒரு தரித்திரன் ஒருத்தன் போய் ஹாய் சொல்லிட்டு, ஐஸ்வர்யவான் இன்னொருத்தன் போய் ஹாய் சொல்லிட்டு, எல்லாருக்கும் ஹாய் ஹாய் சொல்லிட்டு போவாஸ்ட வந்தா போவாஸ் எடுத்ததும் பாய்பார். எல்லாருக்கும் ஹாய் சொல்றவங்களுக்கு போவாஸ் ஹாய் சொல்ல மாட்டார். எனது ஹல்லேலூயா என் இதய ஏக்கமே இனியவரே இனியவரே இயேசுயா உம்மை தான் தேடுகிறேன். சத்துரு எழுப்பான். எனவேதான் மேகம் போட்டு இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். அதுவும் நைட்டு இந்த அம்மா போறாங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா போறாங்க. ஒரு அழகுள்ள ஸ்திரீ நைட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போறாங்க. எவ்வளவு சோதனைகளை கடந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டிட்டு இல்ல, அந்த அம்மாக்குள்ள என்ன வார்த்தை மட்டும் இருக்கு தெரியுமா? நகோமி சொன்ன வார்த்தை, நீ நேர போய் பாத, நீ ஸ்டே பண்ற ஒரே இடம் அவர் பாதமா மட்டும்தான் இருக்கணும். வேற எங்கே நீ பாத்துறாத, எங்கே நிக்கிறாத, நின்றாத. அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. நேர போய் இதை யாரு மானிட்டர் பண்றா தெரியுமா? போவாஸ். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால் நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி நல்ல கைகளை தட்டி போரா மாமா செலரே அப்பா அப்பா மகள் நான் அப்பா கண்ணின் ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வர வழியில எத்தனை பேருக்கு ஹாய் சொல்லிட்டு வந்தோம்? ஆமென். 9-10 மணிக்கு வரணும்னா புறப்பட்டது. ஒரு ஹாய் சொன்னதுல 10:15 ஆயிட்டு, 2வது ஹாயில 10:30, 3வது ஹாயில 11, கடைசியில 12:30 வந்து எதுக்கு? அப்பத்தை போடுது. இல்ல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கல, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்,
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதே. நம்ம காதுகள் ஹோலி ஸ்பிரிட் சத்தத்தை மேற்கொள்ளுகிற எந்த சத்தம் யார் மூலமா வந்தாலும் அது அந்நிய சத்தம். எனக்குள்ள அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டனாலே எனக்கு மேல யார் அசைவாடி இருக்கிறார் அர்த்தம் தெரியுமா? ஆவியான அவர் அசைவாடுற இடத்துல வெளிச்சம் உண்டாகும், இருள் விலகும். என் வாழ்க்கையில இந்த சத்தம் நஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? அநேக அந்நிய சத்தங்கள் கேட்டதால. ஆமென். அவர் பேசுவார். அகன்று போகாதிருங்கள். 4 அர்ப்பணியுங்கள். 23வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசியுங்கள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றார். ஆமென். அர்ப்பணிப்புன்னா என்ன தெரியுமா? எனக்கு என்ன செய்வீங்க என்றல்ல, என்ன வேணாலும் செய்யுங்க. இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. அவர் சொல்றார், நீர் சுதந்திரவாளி. நீரும் சுதந்திரவாளி அப்படி சொல்லல. நீர். நகோமி ரூத்திட்ட எப்படி சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு விஷயம் கூட 2:20 வாசிங்க. நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிறார். 2வது பகுதி, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாயிருக்கிறான். அப்போ ரூத் என்ன சொல்லி இருக்கணும்? சுதந்திரவாளிகளில் நீரும் நீங்க மட்டும்தான். ஹalleluya, ஹalleluya. இதுதான் மணவாட்டியுடைய குவாலிட்டி. ஜெபிக்க கற்றுக் கொடுக்க சீஷர்கள் கேட்கும் போது, இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு சிநேகிதனை வைத்து சொல்லுகிறார். லூக்கா 11வது அதிகாரம் 5 முதல். அதிலே ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனிடத்தில் பாதி ராத்திரியில ஓடி போய் கதவை தட்டி, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் வந்திருக்கிறான், அவனுக்கு வைக்கிறதுக்கு என்கிட்ட அப்பம் இல்லை, நீர் 3 அப்பங்களை எனக்கு கடனாய் தர வேண்டும் என்று கேட்க, உள்ளே இருக்கிற சிநேகிதன் இப்பொழுது தரக்கூடாது என்று சொல்லுகிறார். அதை கேட்டதும் வெளியே இருக்கிறவன் தட்டுறதை நிறுத்தல, அவன் தட்டி கொண்டே இருக்கிறான். இப்போ வெளியே தட்டி கொண்டிருக்கிற சேகரத்துல போய் நம்ம இன்டர்வியூ எடுக்கலாமா? அவன், நாங்க நாகர்கோவில் FGPCல இருந்து வந்திருக்கிறோம், நீங்க ஏன் இன்னும் போகாம தட்டிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு தட்டுறதுக்கு வேற வாசல் இல்லை, இருந்தாலும் நான் அதை விரும்பவில்லை. சுதந்திரவாளிகள் ஒருவர், இங்கேயும் ஒரு கும்பிடு, அங்கேயும் ஒரு இல்லை. நீர் சுதந்திரவாளி. இந்த முழுமையான அர்ப்பணிப்பு நீங்க மட்டும்தான். எனக்கு ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஆமென். அதாவது எனக்கு என்ன செய்வீர் இப்படி கேட்டுட்டோம்னாலே நம்ம அர்ப்பணிக்கலன்னு அர்த்தம். ஆமென். என்ன வேணாலும் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. എന്റെ കഷ്ടങ്ങൾ ദൈവം തരുന്നതാ, എന്റെ പ്രാണനെ ഞാൻ ധ്യാനമാക്കുന്നു. പാടുക. എന്റെ കഷ്ടങ്ങൾ സ്വർഗീയ പിതാവേ, എന്റെ പ്രാണനെ ഞാൻ ധാന്യം, എന്നെ തകർത്തിടാം, എന്നെ തകർത്തിടാം, താതനിഷ്ടമെങ്കിൽ എന്നെ തകർത്തിടാം. തൻഹിതം തൻഹിതമെന്നിൽ സമ്പൂർണമാകട്ടെ, തൻഹിതമെന്നിൽ. എൻ ദൈവമേ, എൻ ദൈവമേ, നിന്നിഷ്ടം ചെയ്യുവാൻ വന്നിടുന്നേ ഞാൻ ഇന്നു മോദമാൻ. എന്റെ ഇഷ്ടം ഒന്നും വേണ്ട പ്രിയവേ, നിന്റെ ഇഷ്ടം. ആമേൻ. എന്റെ
இஷ்டம். ஹல்லேலூயா. ஈசாக்கு பலிபீடத்தில் கிடத்தப்படும் போது ஈசாக்கு கேட்கல, அப்பா எங்க குத்த போறீங்க, முதல்ல எங்க கத்தியை இறக்க போறீங்க, முதல்ல எங்க வெட்ட ஒண்ணுமே கேட்கல. அர்ப்பணிக்கிறவன் கேள்வி கேட்க மாட்டான். ஆமென். என்ன செய்வீங்கன்னு கேட்க மாட்டான், என்ன வேணாலும் செய்யுங்கப்பா. அப்படி இயேசு பிதா கையில் ஒப்பு கொடுக்க கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. ஆமென். இந்த விசுவாசத்தினுடைய உச்சம், அந்த மேன்மையான லெவல் என்பது கடல் மேல் நடக்கிறதல்ல. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், நான் அவரிடத்தில். ஒரு போதகர், அவருடைய மகள், அவருடைய மகளுடைய கணவர் ஒரு விபத்தில் மரித்து விட்டார். அவரை போய் பார்க்கிறேன். பார்க்கும்போது அவர் சொல்றார், நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. அப்படித்தானே ஆண்டவர் கட்டு தந்திருக்கிறார். இந்த விசுவாசத்தினுடைய அந்த மேன்மையான லெவல் அந்த ஒப்பு கொடுக்கிறது தானே. இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் அல்லவா. ஆபிரகாம் ஈசாக்கு ஒப்பு கொடுத்தார். நான் ஒப்பு கொடுத்ததுனால எனக்கு கவலை இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை அற்று போகல அப்படின்னார். தெரியும், அவர் கையில சேஃபா இருக்கிறாங்க. ரூத்து பாதத்துல தன்னை வைக்கிறாள். அர்ப்பணிப்பு. காத்திருக்கிறவர்கள், இந்த காத்திருக்கிற காலத்தில் ஆபிரகாம் 99வது வயதுல அவர் பாதத்தில் தன்னை வைத்தான். முழுமையாக என்ன செய்வீர் என்றல்ல, என்ன வேணாலும். இந்த முழுமையாய் அர்ப்பணிக்க மனம் இல்லாமல் தான் யாக்கோபு நான் தசம பாகம் தரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டார். தசம பாகம்னா 10ல் 1 உங்களுக்கு, மீதி 9 எனக்கு. அந்த 1 நீங்க என்ன செய்றீங்க நானும் கேட்க மாட்டேன். மீதி 9 நான் என்ன செய்யறேன்னு நீங்க. சண்டே நான் வரலன்னா கேளுங்க, மண்டே டு சாட்டர்டே நான் என்ன பண்றேன் நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. இந்த பாதியை அர்ப்பணிக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், எப்ராஹிம் திருப்பி போடாத. ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா திருப்பி போடாத. முழுமையா என்ன வேணாலும் செய்ய. இப்படி அர்ப்பணிக்கணும்னா நான் அவரை அவ்வளோ நம்பணும். நான் அவரை அவ்வளோ நம்பணும்னா நான் அவரை அவ்வளோ லவ் பண்ணணும். 2வது அதிகாரத்தில் அர்ப்பணிக்காத ரூத்து 3வது அதிகாரத்தில் அர்ப்பணிக்க காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு இப்பதான் தெரிய வருது அவர் எனக்கு யார் என்று. 5வதாக அடங்கி இருங்கள். 3வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். நீ பொறுத்திரு, நீ அடங்கிரு. நீ அடங்கிரு, அவர் அடங்கி இருக்க மாட்டார். ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்க. சில நேரத்தில் நமக்கு தோணும் எழும்பலாம், இல்ல இல்ல அடங்கிரு. நமக்கு தெரியும் 4வது அதிகாரம் ரூத்து சரித்திரம் தான். காத்திருக்கிறவர்களை தேவன் செய்பவைகளை யாருக்கும் தெரியாது. யாருக்காவது தெரியுமா இந்த போவாஸ் எடுத்து என்ன பண்ண போறாருன்னு? யாருக்கும் தெரியாது. நீ அடங்கிரு. 4வது அதிகாரத்துல ஆமென். 2வது அதிகாரத்துல போவாஸ் கேட்கிறார், இந்த ரூத் யார் அப்படின்னு. கண்காணியாரவன் சொல்லுகிறான், மோவாபிய ஸ்திரீ. 4வது அதிகாரத்துல ரூத் யாரோடு வைத்து பேசப்படுகிறாள் தெரியுமா? லேயாள் ராகேலோடு வைத்து பேசப்படுகிறாள். தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியது. இந்த பகல் வேளையில நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் நம்மை விட்டு கொடுக்கலாமா? கண்களை மூடி முழங்காற்படியிட முடிந்தால் முழங்காற்படியிட்டு I surrender all. I surrender all to thee, my all to thee, my
கைகளை உயர்த்தி ஐ சரண்டர். ஏரே மம்ரோ ஷேகேலே மாமா தனரோ. பாதி அல்ல முழுவதுமாயால் துதிமாய். ஒரு விசை தமிழ்ல பாடுவோம். அர்ப்பணிக்கிட்டேன் ஆவி ஆத்மா தேகம் யாவோம். ஆவி ஆத்மா தேகம் யாவோம் அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணிக்கின்றேன் முழுவதுமாய் முற்றிலுமாய். ரலஹமா ஷேகரே மமதனரா. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளணும், ஆயத்தமாகணும், அகண்டு போகாதிருக்கணும், அர்ப்பணிக்கணும், அடங்கி இருக்கணும். கிருபை தாரும். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, நீர் ஆயத்தம் பண்ணின அந்த நன்மையை என் கண்கள் காணணும். ஆண்டவரே, இந்த காரியங்கள் ரூத்திட்ட வெளிப்பட்டதின் பலன் போவாசுக்கே சொந்தமாய் மாறினார்களே, அப்படியே நீர் வரும்போது உம்முடைய மனவாட்டியாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தரப்படியே சபையை ஆட்கொள்ளும், சுத்திகரியும், எப்பொழுதும் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம்.